ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல டிடிடில இருந்து வந்திருக்கக்கூடிய தரிசனம் பத்தின முக்கியமான தகவல்கள் எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாங்க. 3 நாட்கள் எஸ்எஸ்டி டோக்கன் வழங்கப்பட மாட்டாது, ரத்து செய்யப்பட்டிருக்கதா டிடிடி அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எந்த 3 நாட்கள் எதற்காக கேன்சல் பண்ணியிருக்காங்க, அது கூடவே இன்னைக்கு இருக்கக்கூடிய தர்ஷன் அப்டேட்டும் ஆஃப்லைன்ல கொடுக்குற ஸ்லாட் ரிசர்வேஷன் டோக்கனோட ஸ்டேட்டஸையும் டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோல நான் நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது போல பயனுள்ள பதிவுகளை தொடர்ச்சியா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ஸ்டன்டான அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட வாட்ஸ்அப் சேனல், டெலிகிராம் சேனலை தேவைப்படுறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கனோட ஸ்டேட்டஸ் பார்த்துடலாங்க. ஸ்ரீவாரிமெட்டு அதே மாதிரி கீழ் திருப்பதியில இருக்க 3 கவுண்டர் எல்லா இடத்துலையுமே டோக்கன் கம்ப்ளீட் ஆகி கவுண்டர் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் யாராவது டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா டைரக்டா திருமலைக்கு போயிட்டு நேரடி சர்வதர்ஷனத்துல ஜாயின் பண்ணிக்கோங்க. டோக்கன் இதுக்கப்புறம் நாளைக்கு காலையில தான் கவுண்டர் ஓபன் பண்ணி கொடுப்பாங்க. இன்னைக்கான டோக்கன், நாளைக்கு ஏர்லி மார்னிங்கான டோக்கன் எல்லாமே கம்ப்ளீட்டா முடிஞ்சது. கவுண்டரும் க்ளோஸ் ஆயிடுச்சு. காலையில 7:45 ஸ்டேட்டஸ்க்கே நமக்கு கீழ் திருப்பதியில இருக்க விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், பூதேவி காம்ப்ளெக்ஸ் மொத்தமா 3 கவுண்டர். அந்த கவுண்டர்ல டோக்கன் முடிஞ்சு கவுண்டர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸ்ரீவாரிமெட்டில் மட்டும் ஒரு 2 ஸ்லாட் வந்து அவைலபிள் இருந்தது, அதுவுமே கம்ப்ளீட் ஆகி கவுண்டர் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. 9:26 ஸ்ரீவாரிமெட்டு ஸ்டேட்டஸ் படி கவுண்டர் வந்து க்ளோஸ்ட் ஆயிடுச்சு. டிக்கெட் திரும்ப வந்து நாளைக்கு தான் ரிலீஸ் பண்றதா வந்து சொல்லியிருக்காங்க. இதுதான் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கனோட இப்போதைக்கு ஸ்டேட்டஸ். அதுக்கு அடுத்து தரிசனத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். திருமலையில நேரடி சர்வதர்ஷனத்துல 7 கம்பார்ட்மெண்ட்ல பக்தர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 8ல இருந்து 10 மணி நேரம் ஆகுது. மேபி இந்த டைம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகலாம். வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட்டும் அதிகமாகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இன்னைக்கு சனிக்கிழமை டிக்கெட் கிடைக்காத எல்லாருமே நேரடி சர்வதர்ஷனத்துல தான் ஜாயின் பண்ணுவாங்க. அதனால கவுண்டர் எண்ணிக்கை வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, அதாவது கம்பார்ட்மெண்ட் எண்ணிக்கை இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா டைமிங்கும் ஒரு 10ல இருந்து 15 மணி நேரம் ஆகலாம். ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன்ல 4ல இருந்து 6 மணி நேரமும், 300 ரூபா தரிசனத்துக்கு 2ல இருந்து 3 மணி நேரம் ஆகலாம். நேத்து தரிசனம் பார்த்தவங்களோட எண்ணிக்கை 58,842 பேர் தரிசனம் பார்த்திருக்காங்க. ஸோ இதுதான் இன்னைக்கான தர்ஷன் அப்டேட்டும் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கனோட ஸ்டேட்டஸும். அதுக்கு அடுத்தது நேத்து காலையில 9ல இருந்து 10 மணி வரைக்கும் பிப்ரவரி மாசத்துக்கான டெய்லி வைஓ ப்ரோக்ராம் நடந்தது. இதுல நிறைய பக்தர்கள் முக்கியமான கேள்விகள் கேட்டிருக்காங்க. அந்த கேள்விகளையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வர்ற பிப்ரவரி 16ஆம் தேதி அன்னைக்கு திருமலையில ரத சப்தமி வந்து நடக்குது. இந்த ரத சப்தமிக்கான ஏற்பாடுகள் பத்தின முக்கியமான அறிவிப்புகள் வெளியிட்டிருக்காங்க. அதுல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா, நீங்க ரத சப்தமிக்கோ இல்ல வந்து பிப்ரவரி 15, 16, 17 இந்த 3 நாள்ல நீங்க திருமலைக்கு தரிசனம் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் வாங்கிட்டு போற மாதிரி பிளான் பண்ணிருக்கீங்கன்னா அந்த 3 நாளும் டோக்கன்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க, கேன்சல் பண்ணி இருக்கிறதா இஓ வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அதை பத்தி இருக்க முக்கியமான இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். பிப்ரவரி 15, 16, 17ஆம் தேதிகளில் எஸ்எஸ்டி டோக்கன் வந்து கேன்சல் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. சூரிய ஜெயந்தியொட்டி பிப்ரவரி 16ஆம் தேதி ரத சப்தமிக்கு வரும் ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு இடையூறு ஏற்படாமல் இருக்க அனைத்து துறைகளின் ஒருங்கிணைப்புடன் விரிவான ஏற்பாடுகளை செய்யுமாறு அதிகாரிகளுக்கு இஓ வந்து உத்தரவிட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. காலையில சூரிய உதயத்துல இருந்து ஈவினிங் வரைக்கும், அதாவது நைட் வரைக்கும் நடக்கக்கூடிய வாகன சேவைகளுக்கான ஏற்பாடுகளை பக்தர்கள் தரிசனம் செய்யறதுக்கு எந்த ஒரு இடையூறும் ஏற்படாத வகையில எல்லா ஏற்பாடுகளையும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு துறை தலைவர்களுக்கு உத்தரவிட்டிருக்காங்க. ஸோ நேற்று அவங்க கூட நடந்த மீட்டிங்க்கு அப்புறம் தான் இந்த முக்கியமான பிரஸ் ரிலீஸ் வந்து வெளியாகிருக்கு. ரத சப்தமியை முன்னிட்டு திருமலைக்கு வரும் பக்தர்கள் குளிர் மற்றும் வெயிலின் தாக்கம் ஏற்படாத வகையில மாட வீதிகள்ல தற்காலிக கொட்டகை அமைக்க வேண்டும். பக்தர்களின் வசதிக்காக 3.5 லட்சம் லட்டுக்கள் வந்து இருப்பு வைக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. அதே போல எஸ்விபிசி சேனல்ல இந்த வாகன சேவை எல்லாமே லைவா வந்து டெலிகாஸ்ட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரம்மோற்சவ நாட்கள் எல்லாம் எப்படி வாகன சேவைக்கு முன்னாடி வந்து கலை நிகழ்ச்சிகள்லாம் இருக்கும் இல்லையா, அதே மாதிரியான கலை நிகழ்ச்சிகளும் இந்த ரத சப்தமி அன்னைக்கு வரக்கூடிய வாகன சேவை முன்னாடி நடக்கிறதுக்கான ஏற்பாடுகளை வந்து செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம காலையில இருந்து நைட் வரைக்கும் கேலரிகள்ல வாகனங்களை தரிசனம் செய்ய காத்திருக்கக்கூடிய பக்தர்களுக்கு குடிநீர், மோர், சாம்பார் சாதம், தயிர் சாதம், புளியோதரை, பொங்கல் போன்ற அரிசி பிரசாதங்களை நிறுத்தாம வழங்குறதுக்கு அன்னப்பிரசாத அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டிருக்கு. அதே போல பக்தர்களோட தாகத்தை தீர்க்கிறதுக்காக ஸ்ரீவாரி சேவகர்கள், வாலண்டியர் சேவா செய்யக்கூடியவங்க மூலமா அவங்களுக்கு தேவையான குடிநீர் வழங்குறதுக்கு சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க.
அதே போல ரத சப்தமியை முன்னிட்டு திருமலை ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா கோவில் வெளியில இருக்கக்கூடிய எல்லா இடங்களுமே வந்து டெக்கரேஷன்ஸ் வந்து பண்ணுவாங்க. அது ரிலேட்டடான முக்கியமான தகவலும் வந்து சொல்லியிருக்காரு. அதற்கான ஏற்பாடுகள் எல்லாமே செய்யணும். சுகாதாரம் அதே மாதிரி மற்ற பிரிவுகள்ல இருக்கக்கூடியவங்க இந்த ரத சப்தமிக்கான என்னென்ன ஏற்பாடுகளோ அது எல்லாத்தையுமே விரிவா செய்யணும்ன்றத ஈயோ வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரத சப்தமியை முன்னிட்டு ஆர்ஜித சேவைகள் ரத்து செய்யப்பட்டிருக்கு. அன்றைய தினம் சிறப்பு தரிசனங்கள், அதாவது விஐபி பிரேக் தரிசனம், முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் கைக்குழந்தைகளின் பெற்றோர்களுக்கான தரிசனங்கள் இருக்காது. ஸோ தர்ஷன் அப்படின்றத ஆர்ஜித சேவா ரிலீஸ் பண்ணல. இது இல்லாம நீங்க டைரக்டா போயிட்டு பேரண்ட்ஸ் வந்து கைக்குழந்தைகளை வச்சு நீங்க தர்ஷன் போறவங்க ஆன்லைன்ல கொடுக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன் டிசபிலிட்டிக்கான தர்ஷன் ரிலீஸ் பண்ணல. ஆஃப்லைன்ல இருக்கக்கூடிய சிறப்பு தரிசனங்களும் அன்னைக்கு ரத்து செய்யப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. அதே போல பிப்ரவரி 14ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி நைட்டு 12 மணில இருந்து 16ஆம் தேதி நைட்டு 12 மணி வரைக்கும் எம்பிசி 34 கவுண்டர்கள் வந்து மூடப்பட்டு சிஆர்ஓ, அதாவது சிஆர் ஆஃபீஸ் இருக்கு இல்லையா, அதே மாதிரி ஸ்ரீ பத்மாவதி ரெஸ்ட் ஹவுஸ் வளாகத்துல மட்டும் அறைகள் ஒதுக்கப்பட வேண்டும். ஸோ ரூம் வந்து நமக்கு எங்க போய் புக் பண்றதை பத்தி சொல்லியிருக்காங்க. சிஆர் ஆஃபீஸ்ல தான் பண்ணணும். வளாகத்தில் மட்டுமே அறைகள் ஒதுக்கப்பட வேண்டும். பக்தர்கள் கூட்ட நெரிசலை கருத்தில் கொண்டு டிடிடி வந்து அதுக்கான பாதுகாப்பு தொடர்பான நடவடிக்கைகளை வந்து ஏற்பாடு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதுல இருக்க முக்கியமான விஷயங்கள் அப்படின்றது வந்து நமக்கு எஸ்எஸ்சி டோக்கன் வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. 15, 16, 17 3 நாட்கள். அதே போல இந்த நாட்கள்ல நீங்க ஆஃப்லைன் ரூம் வந்து புக் பண்ணும் அப்படின்னா சிஆர் ஆஃபீஸ்க்கு போயிருங்க, அங்கதான் போய் புக் பண்ண முடியும். அதுக்கு அடுத்து என்னென்ன வாகன சேவை என்னென்ன டைமுக்கு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து நேத்து நடந்த டெய்லி ஈஓல சொல்லியிருக்கக்கூடிய முக்கியமான கேள்விகளும் அதற்கான பதில்களையும் வந்து இந்த வீடியோல பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஈயோ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, திருமலை ஸ்ரீவாரி தரிசனத்துக்கு வரக்கூடிய ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு டெண்டர் வந்து நிறுத்தப்பட்ட தரமான அரிசி வந்து மில்லர்கள் மூலம் சேகரித்து அன்னப்பிரசாதம் வழங்கப்படுவதா வந்து சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒரு பக்தர் வந்து கேட்டிருக்காங்க, கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, நாங்க வந்து தரிசன டிக்கெட் முன்பதிவு செஞ்சுட்டோம், ஆனா ரூம் வந்து கிடைக்கல ஆன்லைன்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமலையில 7500 ரூம் மட்டும்தான் இருக்கு. இதுல 50% ரூம்ஸ் வந்து ஆன்லைன்ல முன்பதிவு செய்யறதுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு. ஆஃப்லைன்ல உங்களுக்கு சிஆர் ஆஃபீஸ்ல நீங்க வந்து ரூம் புக் பண்ணிக்கலாம். ஆன்லைன்ல ரூம் கிடைக்காதவங்க ஆஃப்லைன்ல சிஆர் ஆஃபீஸ்ல வந்து புக் பண்ணிக்கலாம் அப்படின்றத ஈயோ பதிலா வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து இன்னொரு பக்தர் ஒருத்தவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திருமலையில வாலண்டியர் சேவா செய்யறதுக்கான புக்கிங்ஸ் ஆன்லைன்ல கிடைக்க மாட்டேங்குது, அதனால நீங்க ஆஃப்லைன்ல கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகள் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஈயோ வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, புரோக்கர்ஸ், அதாவது இந்த வாலண்டியர் சேவாவுக்கான புரோக்கர்ஸ் இருக்கிறவங்கள தவிர்க்கிறதுக்காக தான் நாங்க ஆன்லைன்ல கொடுக்குறோம், முடிஞ்ச வரைக்கும் நீங்க ஆன்லைன்ல வந்து புக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கு அடுத்து இன்னொரு பக்தர் கேட்டிருக்காங்க, ஸ்ரீவாரி மெட்ல டோக்கன் வாங்கிட்டு, அதாவது ஸ்லாட்டர் சர்வதர்ஷன டோக்கன் வாங்கிட்டு நிறைய பேர் வந்து ரோட் வழியாவே திருமலைக்கு போறாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்காரு. திருமலைக்கு ஏராளமான பக்தர்கள் டோக்கன்களுக்காக நடைபாதையில் வந்து செல்கின்றனர். அண்மை காலமா வந்து சிறுத்தை புலி தாக்குதல் மற்றும் அது தொடர்பான சம்பவங்கள்னால என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, திருப்பதியிலேயே டோக்கன் வந்து வழங்கிட்டுறோம், இதை பெற்ற பக்தர்கள் நடந்தும் போகலாம், வசதி இல்லாதவர்கள் சாலை மார்க்கமா நீங்க பஸ்ல கூட வந்து போகலாம், நடந்து போகணுன்ற கம்பல்சரி கிடையாது. ஸோ அதனால நீங்க ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் வாங்குனீங்கன்னா கம்பல்சரி நடந்து போகணும் அப்படின்ற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இன்னொரு பக்தர் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, அங்க பிரதர்ஷன டிக்கெட் வந்து ஆன்லைன்ல 3 மாதங்களுக்கு முன்னாடியே வந்து கொடுக்கப்பட்டுருச்சு, இதனால பல பேரால வந்து புக் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆஃப்லைன்லயும் கொடுக்கறதுக்கு நடவடிக்கைகள் வந்து எடுக்கணும் அப்படின்ற மாதிரி. ஆஃப்லைன்ல கொடுக்கறதுனால பக்தர்கள் வரிசையில நிற்க முடியாம சிரமப்படுவாங்க, ஸோ அதனாலதான் நாங்க வந்து ஆன்லைன்ல கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல இன்னொரு பக்தர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, திருமலையில தனியார் வாகனங்கள் வந்து அதிவேகமா போகுது, அவங்களுக்கான வேக வரம்பு வந்து அமைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது குறித்து நாங்க விஜிலன்ஸ் மற்றும் போலீஸ் அதிகாரிகளோட கவனத்துக்கு கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து இன்னொரு பக்தர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, முஸ்லீம் பக்தர்கள் வந்து ஸ்ரீவாரி சேவைக்கு வர்றதுக்கு விரும்புறாங்க, அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதற்கு ஈயோ வந்து என்ன பதில் அளிச்சிருக்காங்க அப்படின்னா, ஸ்ரீவாரி சேவைக்கு இஸ்லாமிய பக்தர்கள் வர விரும்புவது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. அதே மாதிரி ஏராளமான இஸ்லாமியர் பக்தர்கள் ஸ்ரீவாரி தரிசனத்துக்கு வந்துட்டு தான் போறாங்க. பல முஸ்லிம் பக்தர்கள் இறைவனிடம் அசையாத பக்தியும் பல நன்கொடைகளையும் தொடர்ந்து வந்து கொடுத்துட்டு இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காரு. நீங்க சொன்ன விஷயம் பத்தி என்ன மாதிரி பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பரிசீலிக்கிறோம் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே போல இன்னொரு பக்தர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்ரீவாரி தரிசனத்துக்கு வரக்கூடிய பக்தர்கள் வரிசையில நின்று வெயில் மழை குளிரால வந்து அவதிப்படுறாங்க அப்படின்ற மாதிரியும் அவங்களுக்கு இன்னொரு வளாகத்தை வந்து உருவாக்குங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதற்கு பதிலளித்த ஈயோ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பக்தர்கள் நீண்ட நேர வரிசையில் காத்திருக்காமல் இருக்க டைம் ஸ்லாட் அமைப்பை நாங்கள் வந்து உருவாக்கி வருகிறோம். தற்போது திருப்பதியில் ஒரு நாளைக்கு 25,000 டைம் ஸ்லாட் டோக்கன்கள் வந்து கொடுக்கப்படுது. பக்தர்கள் காத்திருக்கும் வகையில் சிலாதோரணம் வரையிலான வரிசையில 15 கோடியில மின்விசிறி, கழிப்பறை, குடிநீர் உள்ளிட்ட வசதிகளோட
நவீனப்படுத்துகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே போல இன்னொரு பக்தர் திருமலை ஸ்ரீவாரி தரிசனம் விரைவாக முடியுது. ஆனா கவுண்டர்ல லட்டு வாங்குறது தான் மிகவும் தாமதமா இருக்கு, லேட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கவுண்டர்கள் வந்து மூடப்படுகிறதாவும் வந்து சொல்லியிருக்காரு. பக்தர்களுக்கு விரைவாக லட்டு பிரசாதம் வழங்க நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஈயோ வந்து சொல்லியிருக்காங்க. அதே போல இன்னொரு பக்தர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, விடுமுறை நாட்கள்ல வயதானவங்களுக்கு தரிசனம் வந்து வழங்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிரம்மோற்சவம், வைகுண்ட ஏகாதசி, ரத சப்தமி நாட்கள்ல பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருப்பதால் அந்த நேரத்தில் முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள், சிறு குழந்தைகளின் பெற்றோர்கள் மிகவும் சிரமப்படுறாங்க. அதை நாங்க வந்து பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இதுதான் பக்தர்கள் கேட்டிருக்க முக்கியமான கேள்விகளா இருக்கு. அதுக்கு அடுத்து பாருங்க இன்னொரு ப்ரெஸ் ரிலீஸும் கொடுத்திருக்காங்க. ரத சப்தமிக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு எந்தவித இடையூறும் ஏற்படாத வகையில விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கதா திரும்பவும் வந்து சொல்லியிருக்காங்க. அதே போல திருமலையில நடக்கக்கூடிய முக்கியமான விழாக்கள் பிப்ரவரி மாசத்துல அதை பத்தின ஒரு சில தகவல்கள் இருக்கு. பிப்ரவரி 8ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரைக்கும் திருமலை ஆஸ்தான மண்டபத்துல ஸ்ரீ புரந்தரதாச ஆராதனை மகோற்சவ விழா கொண்டாடுவோம் சொல்லியிருக்காங்க. இதன் ஒரு பகுதியா பிப்ரவரி 7ஆம் தேதி திருமலை கல்யாண அரங்கில் இளம் கலைஞர்களை கொண்டு ஸ்ரீ வெங்கடேஸ்வர நவரத்ன மாளிகா என்ற இசை நிகழ்ச்சியை நடத்த ஏற்பாடு செய்து வருகிறோம். பிப்ரவரி 20ஆம் தேதி பீஷ்ம ஏகாதசி இருக்கு. அந்த பீஷ்ம ஏகாதசியை முன்னிட்டு திருமலை நாதநீர் ராஜனம் தளத்துல வந்து ஸ்ரீ விஷ்ணு சகஸ்கரநாம ஸ்தோத்திர பாராயணத்தை நடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து பிப்ரவரி 24ஆம் தேதி குமாரதார தீர்த்த முக்கோட்டி விழா வந்து இருக்கு. நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம், போலி இணையதளங்களை நம்பி பக்தர்கள் வந்து ஏமாற வேண்டாம் அப்படின்ற ஒரு தகவலும் கொடுத்திருக்காங்க. போலி இணையதளங்களால் ஸ்ரீவாரி பக்தர்கள் ஏமாற்றப்படுவதை தடுக்க டிடிடி ஐடி துறை 52 போலி இணையதளங்கள் மற்றும் 13 போலி மொபைல் ஆப்புகளை முழுமையாக ஆய்வு செய்து காவல்துறையில புகார் அளிக்கப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. டிடிடியோட புக்கிங்ஸ் எல்லாமே ttdevastanam.ap.gov.in அப்படின்றதுல பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அதுக்கு அடுத்தது டிடிடியோட மற்ற கோவில்கள்ல பிப்ரவரி மாசம் என்னென்ன விழாக்கள் நடக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பிப்ரவரி 10ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரைக்கும் தேவினி கடப்பா ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி, லக்ஷ்மி வெங்கடேஸ்வர சுவாமி கோயிலோட பிரம்மோற்சவம் நடக்குது. பிப்ரவரி 16ஆம் தேதி ரத சப்தமியை முன்னிட்டு திருச்சானூர் பத்மாவதி அம்மாவாரும், திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமியும், நாராயணவனம் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமியும் 7 வாகனங்களை வலம் வந்து பக்தர்களுக்கு தரிசனம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிப்ரவரி 17லேருந்து 23 வரைக்கும் ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமியின் தெப்போற்சவம் நடக்குது. அதுக்கு அடுத்தது மங்காபுரத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி வருடாந்திர பிரம்மோற்சவம் பிப்ரவரி 29லேருந்து மார்ச் 8 வரைக்கும் நடக்குது. அண்ட் லாஸ்ட் ஒன் வந்து திருப்பதியில் உள்ள ஸ்ரீ கபிலேஸ்வர சுவாமி வருடாந்திர பிரம்மோற்சவம் மார்ச் 1லேருந்து 10ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. இதுதான் டிடிடியிலேருந்து வந்திருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸுங்க. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த ரத சப்தமி டைம்ல திருமலைக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கீங்கன்னா நேரடி தர்ஷன் தான். பிப்ரவரி 15, 16, 17 எஸ்எஸ்டி டோக்கன் கிடையாது, நோட் பண்ணிக்கிங்க. ரூம் வந்து சிஆர் ஆஃபீஸில் மட்டும்தான் புக் பண்ண முடியும். மே மாதத்துக்கான புக்கிங் என்னென்ன டேட்டில் ஓப்பன் ஆகுன்ற வீடியோ ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.